ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ட்ரூ லைஃப் ஸ்டோரி தாங்க சொல்ல போகிறேன் மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி. மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனதுக்கப்புறம் செனட் ஹவுஸில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறக்கு வேண்டி போகிறாரு. அங்கே பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், மீடியா பீப்புள், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. இவர் நேராக போடியம் மேலே ஏறி நின்று ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் அங்கே இருந்த ஒரு ரிச்சான ஈகோயிஸ்டிக்கான பிஸ்னஸ்மேன் அவர்கிட்ட அவரை ஹர்ட் பண்ணுன்னே சொல்லி, உங்கள் அப்பா ஒரு ஷூ மேக்கர், உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்கள் அப்பா தான் எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஷூ மேக் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்லி லவுடாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் சிரிக்கிறத கேட்டு அந்த செனட் ஹாலில் இருக்கிற நிறைய பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுலெல்லாம் அப்ரஹாம் லிங்கன் ஹர்ட் ஆகவே இல்லைங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் நேராக அங்கேருந்து இந்த ரிச் மேன் கிட்ட வந்து அவர் கண்ணை பார்த்து, ஆமாம், உங்கள் ஷூஸும் இந்த செனட் ஹாலில் நிறைய பேர்த்தோட ஷூஸும் எங்கள் அப்பா தான் மேக் பண்ணியிருப்பாரு. எங்கள் அப்பா ஒரு சின்சியர் அண்ட் ஆனஸ்ட் ஷூ மேக்கர்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உங்களில் யாராவது சொல்ல முடியுமா எங்கள் அப்பா மேக் பண்ண ஷூவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி? அப்படியே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்னங்க, அந்த ஷூஸை எங்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இவர் லவுடாக சிரித்து திரும்ப போடியம் மேலே ஏறி நின்று ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்பீச் கொடுத்தாருங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளை சுற்றி நிறைய பேர் நம்மளை வேணும்ட்டே இன்சல்ட் பண்ணுறதுக்குன்னு, ஹர்ட் பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் கிட்ட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நேராக அவங்க கண்ணை பார்த்து 2 வார்த்தை நறுக்குன்னு பேசி விட்டுட்டு வந்துடணுங்க. ஸோ இன்றைக்கி நான் காமிச்ச ஆரி ஒர்க் டிசைன்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச லேவெண்டர் டிசைன் தாங்க. அது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி காமிச்ச டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒகேஷ்னல் வியராகவும் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.